வீட்டுக்கு கூட போய் பார்த்துட்டு குமார். தலைவர் ஊர்ல இல்லைன்னு சாதிக்கிறானுங்க. மதுரைக்கு போயிருக்காரு, திண்டுக்கல் போயிருக்காருன்னு கதை விடுறானுங்க. இதுதான் குமார், காரியம் ஆகிற வரைக்கும் கூட வச்சிருப்பானுங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா காட்டி விட்டுவானுங்க. இவனுங்களை நம்பவே முடியாது. பாவம் கிருஷ்ணவேணி வேற உள்ளகுது. உள்ள தாச்சி பொண்ணு என்ன பண்ணுதோ. நீ சரண்டரானதான் குமார் வேணியை வெளில விடுவாங்க. எங்க அண்ணன் மூர்த்தியா முறைக்கிற இங்கிருந்து போக மாட்டேடா. என்னடா சத்தம்? உள்ள வாங்கடா, வாங்கடா. நீ போப்பா. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதான் குமார். ஒன்னும் பண்ண முடியாதுன்னு லாயர் சொல்றாரு. டேய், அந்தால் பண்ணதுல நான் உள்ள இருக்கணுமா? இந்த பாரு, நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நான் வெளில வரணும். இன்னும் 2 நாள் நான் இங்க என்ன போட்டுருவானுங்க. ஏ துரோகி, தங்கச்சி புருஷனையே காட்டி கொடுக்கிறேன் நாயே. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? எனக்கு ஏதாச்சுன்னா என் பொண்டாட்டி செத்துருங்க. இல்லீங்க, என்ன மாதிரி அப்பாவிய தண்டிச்சீங்கன்னா என் பொண்டாட்டி தீக்குளிக்கும்னு சொன்னேன். அதுக்கு என் மேல அவ்வளோ பாசம். என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. இந்த மாதிரிலாம் பதில் சொல்லக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. மணி மணி இல்லப்பா. மணி கவர் மணி மணி புடிங்க. லட்ச வெயிட் பண்றேன். மணி போயிட்டு இருக்க. மூர்த்தி மணி சொல்றதுனே இல்லமா. கோச்சு பாருப்பா. மணி மணி. தூள போடா பட்ட. மணி. குமார், இவர் தீமாமா கட்சி. வணக்கம். அவர் பாக்காவு கட்சி. அவர் ஜாமா என்னங்க இது? ஜாமாத்தி. ஜாமாத்தி. இவர் பாவுக்கோ. வணக்கம் தம்பி. இவர் வாப்பாப்போ. இவர் டிஓபி. வணக்கம். புரியலையா? தமிழ் செல்வன் நம்மளை கை விட்டார்ல, நீ இவங்க கட்சியில சேர்றியான்னு கேட்கறதுக்கு வந்துக்கிறாங்க. கட்சியில போஸ்டிங் கூட தரேன்னு சொல்றாங்க குமார். என்ன குமார் உள்ள விட மாட்டானுங்க? இந்த மாசம் பணம் வரலையா? தலைவர் என்னன்னு கேட்க சொன்னாரு. ஏண்டா, நான் ஊர்லயா இருக்கேன்? இல்லையே, எங்கேயோ மதுரை திண்டுக்கல்னு போயிருக்க. ஊர்ல இல்லையாப்பா. போயிட்டு அப்புறம் வா.
வேணாம் குமார், தப்பு பண்ணாத. இது தப்பு இல்லை. இவ்வளோ நாள் உங்களுக்கு நாயா வேலை செஞ்சேன் பாரு, அதான் தப்பு. என்ன முட்டை நினச்சிங்களா? இப்போதானே உங்களை பற்றிலாம் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே எல்லாம் விட்டு ஓட்டிங்க. ஓ, உன் தலைவன்கிட்ட போய் சொல்லு, எங்களுக்கு கட்சியெல்லாம் வேணாம், நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம். குமார், உன் நண்பனா சொல்ற. ஏய், நான் செம்ம கோவத்தில் இருக்கிறேன், பேசாம போயிடு. அப்பப்போ உதைக்கிறான். நீ உட்கார, நான் பார்க்கறேன். ஒண்ணுமா ஒண்ணு. ஏய், யாரா? நாங்க பார்க்காத ஜாதியா. கண்ணு கீழே கருப்பா இருக்கு பாரு. வாப்பா குமார், என்ன இந்த பக்கம்? திண்டுக்கல் மதுரை போயிட்டு வந்துட்டியா? நக்கல்யா அவனுக்கு. ஏன் என் வீட்டுல பாம்பு போட்டீங்க? பாமா எங்க? எனக்கு எதுவும் தெரியாது குமார். ஏன் நடிக்கிறீங்க? நேத்து நைட் என் வீட்டுல பாம்பு போடல. தாய் மேல சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது குமார். அது என்னங்க தெரியாது? ஒண்ணு போட்டேன்னு சொல்லுங்க, இல்ல போடலன்னு சொல்லுங்க. என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாராவது போட்டிருக்கலாம், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. பாருங்க, இந்நேரம் எனக்கு இல்ல என் பொண்டாட்டிக்கு தான் ஆயிருந்தது. ஏய், பாம தரையில தானே போட்டாங்க, உன் தலையில போட்டாங்க. அப்ப நீங்க தான் போட்டீங்க. எனக்கு தெரியாது குமார். நீ பாட்டுக்கு திடீர்னு துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. வேற கட்சி ஆளுங்களாம் வராங்களாமே உன் ஆபீஸுக்கு, அதனால கோபப்பட்டு நம்ம தொண்டர்கள் யாராவது பண்ணிருப்பானுங்க. ஏப்பா, இதை தெரியுமா உங்களுக்கு? இங்க தெரியாதுங்கிறவன் சிரிக்கிறவனுங்களா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எவன் பாம்பு போடணும் நாளைக்கு அவன் தலை இருக்காது. ஏன் இப்படி முறுக்கிட்டு நிக்கிற குமார்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும். ராமு, இங்க வா. உடனடியா குமார எழும்பூர் பகுதி செயலாளர் அறிவிச்சிரு. ஏங்க இவனை போய். யோ, எனக்கு தெரியுயா குமார், இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆளுங்கட்சி ஆளுங்க கூட கிட்ட வர மாட்டாங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனைனா கட்சி பின்னால நிக்கும். உன்னை இனிமே கைது பண்ணா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும், மறியல் நடக்கும். போதுமா? ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன்டா. கால உள்ள கால உள்ள குமார், கால உள்ள கால உள்ள. ஆகட்டும். போ குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. யாருக்கு தெரியும், ஒரு நாளைக்கு அமைச்சரா கூட ஆகலாம். ஐயா, டைம் ஆகுது. யோ வாரையா. குமாரு, துட்டு அனுப்பிடு குமாரு. அப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவனுங்கெல்லாம் போட்டு தள்ளிடு. பின்னால்தான் நிக்கிறானுங்க. காரணம் கேட்காத அரசியல். அவ்வளவுதான். போ போ, நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. தியாகம்தான் உன்னை உயர்த்தும். யோ வாங்கயா. ஏங்க, காசு கேட்டா இந்த நாய் பொத்திக்கிட்டு கொடுக்கணும், நீங்க ஏன் இறங்கி போறீங்க? பொறுமையா, பொறுமை. அரசியல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். எருமை மாடு மாதிரி இருக்கணும். எது நடக்கணுமோ அது தானா நடக்கும். எலெக்ஷன் வரைக்கும் அது அவன் தேவையில்லை. இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான். டேய், என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்தை காட்ட போறீங்க? வாழ்த்துக்கள் சார். டிஎஸ்பி கணபதி சார், மறந்துடாதீங்க. எது வந்தாலும் கூப்பிடுங்க சார், எப்போ வேணாலும் கூப்பிடுங்க சார். சாரா, ஆல் தி பெஸ்ட் சார். வாழ்த்துக்கள் சார். அடுத்தது எம்எல்ஏ தான். நவுருங்க நவுருங்க, விட்டா அண்ணனை கொன்னுடுவீங்க போல இருக்குது. ஒருத்தர வாங்க. நான் தன்சேகர்னா, வட்ட செயலாளர். காலையில பேப்பர் பார்த்த உடனே ஏய் மாலையத்தா மாலையத்தா, நான் பாத்துக்கிறேன்னா உனக்கு ஒரு ஆள் ஒண்ணுல நான் கூட்டின்னு போறேன். ஏரியால இருக்கிற அத்தனை தொழிலதிபரும் வந்துக்கிறாங்க. இனிமே நீ மெட்டவா, நான் துட்டு தானாவே வரும். யோ தள்ளியா தள்ளியா எம்மா நேரமா காத்து நிக்கிறதே. மா வரிசையில வாமா. ஏய்
எவன்டா அது? அது யார் தெரியுமா? இங்கடா, இங்க வளர்ந்தவங்க. புள்ளைய பாக்க பெத்த தாய் வந்திருக்க. இத எந்த நாய்டா தடுக்கிறது? நான் ஏரியா மகளிர் அணினா. ஐயோ 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 ஐயோ, இந்த முகசாயிலு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எம்எல்ஏ மந்திரின்னு எங்கேயோ போகுது. அப்புறம் நம்மள எல்லாம் மறந்துடுவாரு. குமார், இவர் நம்ம ஜாதி சங்க தலைவர் ஏழ்மலை. நம்ம ஜாதியில இருந்து இவ்வளவு பெரிய போஸ்ட்டுக்கு வந்திருக்குது பெருமையா இருக்குது. எல்லாத்துலயும் நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். டெண்டர், கான்ட்ராக்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. எங்கள் தலைவா, வருங்கால முதல்வரே, வருங்கால முதல்வரே, வருங்கால முதல்வரே. ஹலோ, யாருப்பா? ஆட்டோ ஸ்டாண்ட் திறக்கணுமா? 1000 ஆட்டோவா? 8ஆம் தேதி. வரேன். யோ யோ யோ, என்னையா இவ்வளவு வயசானாலும் காலில் வந்து விழுவுற? ஏந்திரியா யோ. யாருப்பா? உங்க அப்பாவா? வாழ்த்த வந்தீங்களா? வாழ்த்த வந்தா ஏன்டா காலில் விழுறீங்க? மீட்டிங் வரணுமா? டேய், என்னடா நாங்க பேசுனீங்க, பக்கத்துல இருந்து குமார் கத்தினுங்கிற. எனக்கு குழந்தை பிறந்துக்குதா? உன்ன மாதிரியே இது குமாரே. நிஜமாவா சொல்ற? என்ன குமாரே, பார்த்தா தெரியல? உன்னையே உடிச்ச மாதிரி இருக்குது. நல்லா பாரு. பாப்பா, உனக்கு வேற வேலையே இல்ல. குழந்தை குமார் மாதிரி இருக்குதுப்பா. நெத்தி மூக்கு எல்லாம் அப்படியே. குழந்தையோட மாமாவை இப்படி உட்கார சொல்லுங்க. மாமா, டேய் மாமா, நீ தானே மாமா? உட்காரு உட்காரா மாமா. ஏன்பா ஒரு காலத்துல பண்ணியிருந்தேன், அதை ஏன் ஞாபகப்படுத்துற? ஏய் ஜீவா, நீ தானே மாமா? உட்கார். ஒன்னும் இல்ல. ஏய் அலாடா. குழந்தை கால ரத்தம் வந்தது, கொன்றுவா உன்ன. இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். திரும்பி அவனுங்க ஆட்சிக்கு வந்துட்டானுங்க, நம்மள அழிச்சிருவானுங்க. சின்ன ஓம் பொறுப்பு குமாரு. எல்லா சுகத்திலையும் நம்ம சின்னதா இருக்கணும். நாம திரும்பி ஆட்சிக்கு வரணும். இல்லன்னா எல்லாரும் தீ குளிச்சு சாக வேண்டியதுதான். மூர்த்தி, சென்னை முழுக்க நம்ம ஆளுங்க தான் ஜெயிக்கணும். இந்த எலெக்ஷன் முடியும் போது ஒண்ணு நம்ம இருக்கணும். இல்ல அவனுக்கு இருக்கணும். நம்ம ஏரியா பக்கம் பார்த்தா வெட்டுக்கடா, போட்டு தள்ளுங்கடா. கைப்பிடி சின்னதாகுது பார், பெருசா பண்ணு. பசங்க புடிச்சு வெட்டவனா? என்னடா? நாளைக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க குமாரே. கண்டிப்பா உனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. நாளைக்கே நம்ம எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம். ஆசையோயுமா அறிவு கேட்குமா சாகும் காலம் வரை இது விதியே. காற்று நீர் நிலம் கண்கள் காண்பதும் உனது என்றுதான் மனம் சொல்லுமே. ஆசையோயுமா அறிவு கேட்குமா சாகும் காலம் வரை இது விதியே. காற்று நீர் நிலம் கண்கள் காண்பதும் உனது என்றுதான் மனம் சொல்லுமே. அது பண்ணிடலாம். திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதி சின்ன சிவலிங்கம், திருச்சி 1 கோவிந்தராஜன், புதுக்கோட்டை ரங்கநாதன். அடுத்தது மதுரை மாவட்டம், மதுரை மத்தி வெள்ளச்சாமி. இந்த வாட்டியும் டி நகர்ல சிவகுமாரே நிறுத்திடலாமா? வேணாங்க, அவர் பேர் கெட்டு போச்சு. கட்சி ஆளுங்களே அவர் அசிங்கமா பேசுறாங்க. அப்ப கிருஷ்ணனே நிறுத்திடலாம். நிறுத்தலாம், வேணான்னு சொல்ல. என்ன லேடிஸ் வீக்னஸ்? 2-3 தடவை பேப்பர்ல அசிங்கமா பேர் வந்திருக்கு. ஆனா ஜனங்க மறந்துருப்பாங்க. நின்னா ஜெயிச்சிருவாரு. அடுத்தது எழும்பூர்,
குமாரு உன் ஏரியா தான். பேசாம குமாரியே நிறுத்திடுங்க, ஜனங்கள்லாம் பயந்துட்டு ஓட்டு போட்டுரும். சரி, போன தடவை தோத்துட்டோம், இந்த வாட்டி ஜாக்கிரதையா இருக்கணும். ஏரியாவில் யாருக்கு நல்ல பேர் இருக்கு? நம்ம செல்வராஜன் நிறுத்தினா கரெக்டான முடிவுங்க. செல்வராஜன் நிறுத்தினா ஜெயிச்சு போடலாம்பா, அவர் தான் பறந்து பறந்து வேலை செய்யறாரு. சரி, ஒரே முடிவு எடுத்துடலாமா? ஒரே முடிவு எடுத்துடலாம். அடுத்தது 1000 விளக்கு. ஐயா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். எழும்பூர்ல நானே நிக்கிறேன். ஏரியா ஜனங்களுக்கெல்லாம் என்னை நல்லா தெரியுங்க, நிறையா பண்ணிக்கிறேன். நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. நீங்களும் மனசு வச்சீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாங்க. ஏன்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னா? என்ன குமார், கொலை பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சா? எங்க கூட வந்துடலான்னு பாக்குறியா? ஏன் முக்காவாசி கொலை நீங்க சொல்லி தானே பண்ண? என்னங்க அவன் நிஜமா தான் கேக்குறான் போல இருக்கு, சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. குமாரு, கேட்கிற நேரத்துல எல்லாம் துட்டு கொடுத்தங்கிறதுனால உனக்கு பகுதி செயலாளர் போஸ்ட் கொடுத்தேன். இதுக்கு மேல கேட்ட நல்லா இருக்காது. இந்த இடத்துக்கெல்லாம் வரணும்னா 10-15 வருஷம் கட்சி பண்ணி செய்யணும். அப்படி செஞ்சவனுங்க எல்லாம் வாசல்ல நின்னுட்டு இருக்கானுங்க. நீ உள்ள வந்துட்டங்கிறதுனால வாய் கூசாம கேக்குறியா? எந்த இடத்துல என்ன பேசணும் தெரிய வேணா? பேசாத நில்லு, இவங்க எல்லாம் கோவப்படுவாங்க. ஒரு 10 வருஷம் போட்டோம், பார்க்கலாம். என்ன அதுக்குள்ள என்ன போட்டாங்கண்ணா? அப்படியெல்லாம் பார்க்க முடியுமாப்பா? அப்படிதாங்க பார்க்கணும். நானும் செட்டில் ஆகணாமா? எனக்கும் பொண்டாட்டி குழந்தைன்னு ஆயிடுச்சு. தினமும் கழுத்து மேல தலை இருக்கான்னு தொட்டு பார்த்து இருக்க முடியுமா? எனக்கும் என் ஆளுங்களுக்கும் ஒரு பாதுகாப்பானா? எங்க கூட வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க, எங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியும். நீங்க அந்த கட்சிக்காரனை வெட்டு, இந்த கட்சிக்காரனை வெட்டுனுவீங்க, நான் வெட்டிட்டு வரணும். 1 கோடி கொடு, 2 கோடி கொடுன்னுவீங்க, நான் கொண்டாந்து கொடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க ஊர் சுத்துவீங்க, நான் பாதுகாப்பா கத்தி எடுத்துன்னு வரணும். இந்த கையால எத்தனை தோரணம் கட்டியிருப்பேன், எத்தனை கம்பு நட்டிருப்பேன், எத்தனை மேடை போட்டிருப்பேன். ராப்பாகலாம் சோறு தண்ணி இல்லாத உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்துனதுக்கு இன்னைக்கு சீட்டு கேட்டா சிரிக்கிறீங்க. ஏங்க உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உங்க வீட்டு மான மரியாதை நான் காப்பாத்தல? எனக்கு சக்தி இருக்கும் போது, பணம் இருக்கும் போது, என் கத்திக்கு பயம் இருக்கும் போதே நான் செட்டில் ஆகணும். இங்க எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ, நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்ன ஐயா மரியாதையா பேசுறாங்க, நீ என்னமோ ஏத்து பேசுற? ஒவ்வொரு ஏரியாலையும் உன்ன மாதிரி ஆள் ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா நாங்கெல்லாம் என்ன சிறைக்க போவா? ஹலோ, ஏதோ நீங்க எல்லாம் காந்தி காமராஜர் வம்சத்துல இருந்து வந்த மாதிரி பேசுறீங்க. நீங்களும் ரவுடியா இருந்தானே வந்தீங்க. உங்க பேர்ல எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியாதா எங்களுக்கு? இல்ல கைவிட்ட யார்கிட்ட என்ன பேசுற? அறுத்துறோம் அறுத்து ஆறுமா விடுங்க விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன பேசுறீங்க என்ன? ஏய் விடுங்க விடுங்க நிறுத்துங்கப்பா. என்னது நீங்களும் சரிக்கு சம மல்லு கட்டிக்கிட்டு? ஆர்வோ உட்காரப்பா. அட உட்காரப்பா, நான் இருக்கேன்ல. நீ கொஞ்சம் வெளில இரு போ. இல்லீங்க, எனக்கு கரெக்டா சொல்லுங்க, குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்கன்னு. இந்த நாய்களுக்கு எல்லாம் பயந்து நீங்க பேசாதீங்க. நாங்க இது நான் எலெக்ஷன் குடுக்கறதா சொன்ன பணம், இது நான் என் சீட்டு குடுக்குற பணம். நான் கீழே நிப்பேன், லிஸ்ட்ல என் பேர் வரணும். இல்லைன்னா எவன் சீட்டு கொடுக்குறானோ அவன் கட்சியில போய் சேர்ந்துக்கிறேன். ஏற்கனவே வாவான் கூட்டி இருந்தாங்கிறாங்க, பாத்துங்க.